அன்பர்கள் அனைவருக்கும் சித்தர் திருமூலர் பரம்பரை பாரம்பரிய வர்ம வைத்தியசாலையின் இதயபூர்வமான வாழ்த்துக்கள். இன்று நமது வைத்தியசாலைக்கு, அதாவது தென்னை மரத்திலிருந்து கீழே விழுந்து வலது கால் முற்றிலும் செயல் இழந்த ஒரு அன்பருக்கு நமது பாரம்பரிய மருத்துவத்தின் மூலமாக வர்ம சிகிச்சை சிறப்பாக கொடுக்கப்பட்டது. இதன் மூலம் அவரது வலது கால் முழுமையாக குணமடைந்தது. வாழ்த்துக்கள். நன்றி. கையை வச்சு பண்ணிட்டோம், கட்டையை வச்சு பண்ணோம். அப்படியே சர்வ வரும் இங்கேருந்து அப்படியே தோணும், ஒவ்வொரு வரலாக மேலே வரைக்கும், அப்புறம் சைடு நல்ல டைட் கட்டையை வச்சு பண்ணுவோம். ஒவ்வொரு வரலாக இடுப்புலேருந்து ஒவ்வொரு வரலாக முளைக்கு மேலே சைடு சைடு எலும்பு வழியை மேலே நிற்கிங்க. இதுதான் அந்த இங்கே இருந்து இப்படி நண்பர்கள் அனைவருக்கும் சித்தர் திருமூலர் பரம்பரை பாரம்பரிய வர்ம வைத்தியசாலையின் இதயபூர்வமான வாழ்த்துக்கள். நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய சாதாரண கைவலி, கால்வலி, நாள்பட்ட பக்கவாதம், ஆண்மை பிரச்சனை, சர்க்கரை வியாதி, இதய நோய்கள், இந்த மாதிரி உடம்புல ஏற்படக்கூடிய எல்லா நோய்களையும் வர்ம மருத்துவத்தின் மூலம் முழுமையாக குணப்படுத்தக்கூடியதே நமது சித்தர்கள் கண்டுணர்ந்த காய கல்ப மருத்துவமாகிய இந்த வர்ம சிகிச்சை. இந்த வர்ம சிகிச்சையானது நமது திருமூலர் வைத்தியசாலையில் 5 தலைமுறையாக மருத்துவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த பிரதானமான மருத்துவம் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்வம் உள்ள அன்பர்களுக்கு இந்த கலையை 30 நாள் தொழில்முறை பயிற்சியாக கற்றுக் கொடுக்குறோம். இது முழுக்க முழுக்க நமது ஆசிரமத்தில் ஒரு இலவச பயிற்சியாக கொடுக்கப்படுது. இந்த 30 நாளுக்கு உங்களுக்கான தங்குமிடம், சாப்பாடு, உங்களுக்கான எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுத்துருவோம். அதனால் நமது பாரம்பரியமான இந்த வர்ம மருத்துவத்தை எல்லோரும் கற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம். நமது வைத்தியசாலையுடைய 30 நாள் வர்ம மருத்துவ பயிற்சியை சிறப்பாக கற்று நல் மாணவராக இன்று சான்றிதழ் பெறும் அன்பு மாணவர் சரவணன் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். வாழ்த்துக்கள் சரவணன். நன்றி. நன்றி. சொல்லுங்க, உங்களுக்கு இந்த 30 நாள் பயிற்சி உங்களால் புரிஞ்சுக்கிட முடிஞ்சுதா? எப்படி ஃபீல் பண்ண? நல்லாவே புரிஞ்சுக்க முடிஞ்சுதுங்க. நல்லது. நீங்கள் எது வரைக்கும் படிச்சிருக்கிறீங்க? 10th SSLC. நல்ல விஷயம். இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க? நான் நிறைய கொரியரில் இருந்தேங்க. சரி சரி. உங்களுக்கு உங்கள் ஊர் எந்த ஊர் சொல்லிடுங்க? கோயம்புத்தூருங்க. சரி. நீங்கள் அங்கே போய் இதை ஒரு சென்டராக தொடங்குற அளவுக்கு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குங்க. சரி, நல்ல விஷயம். ஏன்னா இந்த மகத்துவமான இந்த மருத்துவத்தை நீங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து பயிற்சி எடுக்கும் பொழுது தான் நீங்கள் இதிலேருந்து இன்னும் பல அளப்பரிய ஆற்றல்களை பெற முடியும். கண்டிப்பாக. ஸோ நீங்கள் சென்று வச்சு மக்களுக்கு பயன்படும்படி வாழ்வதற்கு என் இதயபூர்வமான வாழ்த்துக்கள்.